உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் ஆணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார்கள். சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகியோர் மட்டும் சுபபலம் பெற்றிருக்கவில்லை. பாகியஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதாலும் ஜீவனக்காரகரான சனி பகவான் சுபபலம் பெற்றிருப்பதாலும் வருமானத்திற்கு குறைவிருக்காது. குடும்பத்தின் ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் அன்பும் நிலவும். சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும். கடத்தரஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் மனைவியின் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் உடலில் உஷ்ணம் அதிகமாகும். சருமம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற மாதம் இந்த ஆணி மாதம். உத்தியோகம். நல்ல யோக பலன்கள் அளிக்கக்கூடிய நிலைகளில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சஞ்சரிக்கிறார்கள். நிர்வாகத்தினர், மேலதிகாரிகள் ஆகியோரின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தற்போது நடைபெறும் தசாபுக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கு சிறந்த வாய்ப்பு உள்ளது. புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற மாதம் இது. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் இப்போது நீங்கள் முயற்சிக்கலாம். தொழில், வியாபாரம். கிரகநிலைகள் மிகவும் அனுகூலமாக அமைந்துள்ளன. தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு தக்க தருணம் இது. சந்தை நிலவரம் சாதகமாக உள்ளது. சூரியனின் நிலை அரசாங்க ஆதரவு எளிதில் கிடைக்கும் என்பதை எடுத்து காட்டுகிறது. ஏற்றுமதி இறக்குமதி துறையினர் வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருள்களின் விலை சாதகமாக உள்ளது. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற மாதமாகும். நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். கலைத்துறையினர். சுக்கிரன் அனுகூலமாக இல்லை. வாய்ப்புகள் கிடைப்பது தடைபடும். வருமானம் சிறிது பாதிக்கப்படும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பதை ஒத்தி போடுவது நல்லது. ஏனெனில் மக்களிடையே உங்கள் தயாரிப்புகளுக்கு வரவேற்பு குறையும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. அரசியல் துறையினர். சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானம் தேவை. கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு குறையும். மாணவ மாணவியர். இம்மாதம் முழுவதும் கல்விக்கு அதிபதியான புதன் சுபபலம் பெற்று விளங்குகிறார். ஆதலால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேர்வுகளில் மிக சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீர்கள். உயர்கல்விக்கு உங்கள் விருப்பத்திற்கேற்ற கல்லூரிகளில் தேர்ந்தெடுத்த துறையில் இடம் கிடைக்கும். நேர்முகத் தேர்வுகள் இருந்தால் வெற்றி பெறுவது நிச்சயம். விவசாயத்துறையினர். பூமிக்காரகரான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் வயல் பணிகள் கடினமாக இருக்கும். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற இம்மாத கிரக நிலைகள் உதவிகரமாக அமைந்துள்ளன. பெண்மணிகள். சுக்கிரன் அனுகூலமாக இல்லாவிட்டாலும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் அதற்கு ஈடு செய்து விடுகிறார். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகிவிடும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக அமர்ந்துள்ளதால் சலுகைகள் அதிகரிப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. பரிகாரம். செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது. சந்திராஷ்டம தினங்கள் ஆணி 16 காலை முதல் 18 பிற்பகல் வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.